ஹாய், நான் உங்கள் மனசு பேசுகிறேன். இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அப்பாங்களுக்கு பொண்ணுங்கன்னா உயிர். அப்பாவை அதிகமாக லைக் பண்ணுற பொண்ணுங்களுக்கும் அதில் இருக்கிற ரகசியத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்கும்ல. இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்பா சொன்னது. உலகத்தில் எந்த மொழியில் இல்லை எந்த இனத்தில் இருந்தாலும் அப்பாக்களுக்கு எப்போவுமே தங்களோட பொண்ணுங்க தங்க மீன் தான். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தன்னோட மனைவி மேலே இருக்க அன்பை விட பல மடங்கு தன் பொண்ணு மேலே அதிகமாக அன்பு வச்சுருப்பாங்க இந்த அப்பாக்கள். இந்த உலகத்தில் ஆண்களுக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு பெரிய வரம் என்னென்னா, தான் வாழ்நாளில் 3 விதமான தாய்களை சந்திக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளை பெற்றெடுத்த தாய், ரெண்டாவது தாய் பெற்றெடுத்து பரிசளித்த சகோதரி, மூணாவது தன் மனைவி பரிசளித்த மகள். இந்த 3 பேருமே அந்த ஆண்மகனுக்கு தாய் தான். இதில் நேரடியாக தன்னோட ரத்தத்து மூலமாக பிறந்த முத்தான மகள் தான் அவளோட கடைசி நாள் வரை கூட இருக்கவ. பெரும்பாலும் ஒரு ஆண்மகன் தன் மகளை விரும்ப இவ்வளவு காரணங்கள் இருக்க, மகள்கள் மட்டும் தங்களது அப்பாவை அம்மாவை விட அதிகமாக லைக் பண்ணுறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? பாயிண்டாக சொல்கிறேன், கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 1, நேர்மையான நண்பன். தங்களோட வாழ்நாளில் நீண்ட நாட்கள் கண்ட ஒரு நேர்மையான தோழன் தன்னோட அப்பா தான் எல்லா பொண்ணுங்களும் நம்புகிறாங்க. பெண்கள் தங்களோட வாழ்நாளில் அதிக நேரம் செலவழிக்கிறது யார் கூடனா அவரோட அப்பா கூட தான். தங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமான நிலையாக இருந்தாலும் தன்னை பாதுகாக்கிறது யாருன்னா அப்பா தான் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க நம்ம பொண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 2, இந்த உலகை அறிமுகம் செய்தவர். பிறந்த நாள்லேருந்து நம்ம வளர்கிற ஒவ்வொரு நாளும் இந்த உலகை நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசைன்னா அவர் அப்பா தாங்க. இது மகன்களுக்கும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு தான், ஆனால் பெண்களுக்கு வாழ்நாள் முழுசும் கிடைக்கிற ஒரு பரிசுங்க இது. கோவத்தை காட்டினதே இல்லை. சப்போஸ் தன் பையன்கிட்ட காட்ட அந்த கோவத்தை ஒரு நாளும் இந்த அப்பாக்கள் பொண்ணுங்கிட்ட காட்டுறதே இல்லை. பாயிண்ட் நம்பர் 3, பாசமிக்கவர். வீட்டில் நம்மளோட அண்ணாவோ தம்பியோ வாங்கின அடியை எந்த நாளும் எப்பவுமே நம்ம வாங்கினதில்லை. முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லை. மகள் கேட்டதும் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த அப்பாக்கள் முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தன்னோட மகளை மகிழ்ச்சியாக வளர்ப்பாங்க இந்த அப்பாக்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட், காவலன். வெளி இடத்துக்கு போயிட்டு லேட் ஆயிடுச்சுன்னா அது என்ன நேரமாக இருந்தாலும் கால் கடுக்க நின்று காத்துட்டு இருந்து கூட்டிகிட்டு வர ஒரு காவலன் தான் நம்மளோட அப்பா. அனதர் பாயிண்ட், நண்பன். காதலை புரிய வைத்தவர். காதல்னா என்ன? பருவத்தில் வர ஆசையும் மோகமும் மெய்தானா அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ நமக்கு இருக்கிற காதலை புரிய வைக்கிறவர் நம்ம அப்பா தான். ஒவ்வொரு மகளோட முதல் காதலன் யாருன்னா அப்பா தான். நெக்ஸ்ட் பாயிண்ட், சூப்பர் ஹீரோ. உங்களுக்கு என்ன மோசமான சுச்சுவேஷன் வந்தாலும், அது எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதுலேருந்து நம்ம மீட்டு வர்றதுக்கு சூப்பர் ஹீரோவால் தான் முடியும் இல்லையா? அந்த சூப்பர் ஹீரோ யாருன்னா அப்பா தான். என்னதான் அம்மா பால் ஊட்டி வளர்த்தாலும் நமக்கு தைரியத்தை ஊட்டி வளர்க்குறது அப்பா தானே. நெக்ஸ்ட் பாயிண்ட், எப்பொழுதும் மாறாதவர், மாற்றம் இல்லாதவர். ஒரு பெண்ணோட உறவில் எல்லாருமே ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போதும் மாறி மாறி போயிடுவாங்க. அவங்கக்கிட்ட நிறைய மாற்றங்களை காண முடியும். ஆனால் அம்மா அப்பா மட்டும்தான் கடைசி வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாமல் மகளை ஏமாற்றம் அடைய வைக்காமல் இருக்கிற உறவாக இருப்பாங்க. அப்பா சொல்லவா வேணும்? லாஸ்ட் பாயிண்ட், உன்னத உறவு. பெண்களோட கண்ணீருக்கு உரியவர் அவர் தான். கடைசி வரைக்கும் தன் கூட இருக்க ஒரு மகளை விருப்பமான உறவாக மாற்றிக்கிறது இந்த அப்பா தான். வேலை அப்பா இல்லைன்னா அதோட ஃபீலிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அவரோட மறைவு பெண்களுக்கு கண்ணீர் ஊற்றுக்கு காரணமாக இருக்கும். ஒரு மகளோட வாழ்க்கையில் அப்பா என்பவர் தான் ஒரு உறவில்லை, தோழன், காதலன், ஹீரோ, காவலன் அப்படின்ற எண்ணற்ற கதாபாத்திரங்களை தாங்கி கொண்டிருப்பது தான் அப்பா. அதனால தான் சொல்கிறேன், பொண்ணுங்களுக்கு அப்பா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தங்களோட அப்பாவை தான் அதிகமாக இந்த பொண்ணுங்க நேசிக்கிறாங்க. எங்கள் அப்பா எனக்கு அப்படி தான். உங்கள் அப்பா உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.